மக்களே, அம்மா சாப்பாடை பார்த்தீங்களா? சாதம், மீன். இங்கெல்லாம் வந்துமா ஆற்று மீன் நிறையா கிடைக்கும் மக்களே. இந்த பக்கம் வந்து கொள்ளடம், காவேரி எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்கள் ஊருக்கும் பக்கத்துலேயே வந்து கொள்ளிடம் ஆறு. அங்கேருந்து டெய்லி மீன் பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க. சும்மா 200 சொல்லுவாங்க கிலோ. ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்கன்னா, இந்த மீனெல்லாம் வந்து 100 சொல்லுவாங்க ஒரு கிலோ. பெரிய மீனாக இருக்கிறது 200 சொல்லுவாங்க. அந்த மீன்களை வாங்கி காய் வாங்குகிற காசுக்கு மீனை வாங்கி சாப்பிட்றலான்னு சாப்பிட்றது மக்களே. எதுவும் மலிவாக கிடைக்கிறத அதை தான் நம்ம சாப்பிடுவோம். காய் வந்து இந்த நேரத்துக்கு நம்ம கோடை நல்லா காய்ங்க நிறையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கீரை வகைங்க நிறையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இந்த கறி, சிக்கன், மட்டன்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மட்டன் கூட சாப்பிட்லாம். சிக்கன் வந்து ஓவர் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கனை அறவே தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, சிக்கனை தான் விரும்புகிறாங்க, அதுதான் பிடிக்குதுங்கிறாங்க. வாங்க மக்களே, நீங்கள் சாப்பிடுவாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்டில் போடுங்க. நான் வந்து லேட்டாக தான் மக்களே சாப்பிடுவேன். காலைல டீ குடிச்சிட்டு கடையில் வியாபாரனால கொஞ்சம் லேட்டாகிடும். லேட்டாக தான் ஒரு 11 மணிக்கு மேலே தான் எப்போவுமே சாப்பிடுவேன் காலை சாப்பாடு. அதே பழக்கத்துக்கு வந்துடுச்சு. அதனால தான் இப்போ இந்த நேரத்தில் வீடியோ போடுற. இந்த அம்மா லேட்டாக சாப்பிட்றாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் அப்போ ஆரம்பத்துலேருந்தே நான் லேட்டாக சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சு. 2 வேளை. அது வந்து நைட்டு ஒரு வேளை, இப்போ ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை. அதே கண்டினியூ பண்ணிட்டேன். வேலைக்கு போகிறதுனால அப்போ வந்து வயக்காட்டு வேலைக்கு போவோம். லேட்டாக வந்து சாப்பிட்டு அதே பழக்கத்துக்கு வந்துடுச்சு. சரிங்க மக்களே, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இது நாள் வரைக்கும் ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வேர்வை நிலையிலேருந்து 50 ரூபாய்க்கு தான் மக்கள் எடுத்தேன். ரொம்ப காசுக்கெல்லாம் நேற்று மீன் வாங்கலாம். 50 ரூபாய்க்கு எடுத்தேன். ஏன்னா சின்ன மீன், அதில் வந்து முள் அதிகமாக இருக்கும். அதுக்காக நிறையாலாம் எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு மட்டும்தான் எடுத்தேன். நீங்களும் வாங்க, சாப்பிட்லாம். அனைவரும் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஓட்டு போடுங்க. மறக்காமல் ஓட்டு போடாமல் யாரும் இருக்காதீங்க. நம்ம ஜனநாயகத்துக்கு செய்கிற ஒரே ஒரு இது இந்த ஓட்டு போடுறது மட்டும்தான். அனைவரும் நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.